ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மிளகாத்தூள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நிறைய வாங்கி அரைச்சின்னு வந்து வச்சுப்போம். அதில் வந்து பார்த்திங்கன்னா பூச்சியோ இல்லை அந்த மிளகாத்தூள் ஸ்மெல் வந்து அப்படியே இருக்கணும் அப்படின்றதுக்கு என்ன டிப்ஸ் அப்படின்றதான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மிளகாத்தூளை வந்து பார்த்திங்கன்னா பூச்சி வராமல், அதாவது வண்டு ரொம்ப நாளுக்கு வந்து யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அப்போ வந்து பூச்சி வண்டு எதுவும் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிரியாணிக்கு யூஸ் பண்ணுற அந்த பட்டையை தான் வந்து வாங்கி ஏற்கனவே வீட்டில் இருக்கும் இந்த பட்டை. இதை வந்து நம்ம அப்படியே வந்து எடுத்து ஒரு 4-5 அப்படியே சுருவி வச்சிட்டாலே வந்து பார்த்திங்கன்னா அந்த வண்டு வராமல் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி மிளகாத்தூள் வந்து நிறைய வாங்கி அரைச்சி விற்கும்போது அதில் இருக்கிற ஸ்மெல் வந்து பார்த்திங்கன்னா போயிடும் இல்லைங்களா. அந்த மிளகாத்தூள் ஸ்மெல்லு இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம நல்லெண்ணெய் இருக்குது இல்லைங்களா, அந்த நல்லெண்ணெயை வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக மிளகாத்தூள் கூட அப்ளை பண்ணிவிட்டு வைக்கும்போது அந்த ஸ்மெல் வந்து பார்த்திங்கன்னா கடைசியில் நம்ம எப்படி ஸ்டார்டிங்கில் அரைச்சோமோ அதே ஸ்மெல் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.